Hi to all, நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எஸ்கே ஓட அமரன் படம் இருக்குல்ல, அந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுல நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணுச்சு. ஈவன் இந்த படம் வந்து நிறைய காம்படிஷன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. பிரதர் படமாகட்டும், லெடி பகர் படமாகட்டும் அண்ட் லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி பெரிய காம்படிஷனோட டிவாலி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணிச்சு. நம்மளாம் பார்த்துருப்போம். எஸ்கேக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து 200 கோடி சம்பாரிச்ச படம் இந்த படம்னு சொல்ல முடியும். அதில் 250 கோடி சம்பாரிச்சிச்சு. இப்போ அந்த படம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 கோடி சம்பாதிச்சிருக்கு. என்னடா 300 கோடி தொற்றுச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, அஃபிஷியல் இந்த படம் வந்து இன்னைய டேட்டுக்கு வரைக்கும் இந்த படம் வந்து 300 கோடி தொற்றுருக்கு. அண்ட் இது வந்து நிறைய அஃபிஷியல் ஆகட்டும், நிறைய பெரிய ஆட்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து அஃபிஷியலாக வந்து 300 கோடியே தொற்றுச்சு. எஸ்கேவோட கம்மிங்கில் வந்து அவரோட கெரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஓப்பனிங் அண்ட் அதாவது சரியான ஒரு ப்ராஃபிட் கொடுத்த படம்னா இந்த அமரன் படம் தான் பார்க்க வேண்டியது. பிகாஸ் எஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ரீச் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 300 crores வந்து அவர் ஒரு கெரியர்லேயே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் மூவி வந்து இந்த படமாக தான் பார்க்கப்படும். அண்ட் இந்த படம் வந்து வெற்றி படமாக மாறிருக்கு எஸ்கேக்கு. நம்ம எல்லாருமே அவருக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை டு ஆல்.